மொழியவள காட்டு பகுதி என்று சொல்லக்கூடிய கும்பம் வன்னியன் மேடு என்று அழைக்கப்படும் பேர், அதாவது கிராமத்தினுடைய பெயர் கும்பம் வன்னியன் மேடு. இந்த பகுதிகளில் நடுக்காடுகளில் காடழிப்பு தொடங்கி சில காலமாக, அதாவது கிட்டத்தட்ட சில மாதங்கள் இருக்கலாம், காடழிப்பு தொடங்கி இன்று அது திறந்து விட்டதை போல சுமார் 600 ஏக்கருக்கு மேற்பட்ட காடுகளை அழித்திருக்கின்றார்கள். சில காட்டு திருட்டு கோஷ்டி என்றுதான் சொல்ல வேண்டும், அழித்திருக்கின்றார்கள். இதுல ஒரு குறிப்பான ஒரு விடயம், வன்னி பகுதியின் அமைச்சர் என்று சொல்லக்கூடிய ரிசாத் பதியுதீன் அவர்களுடைய ஆதரவாளர்கள், மிக நெருங்கிய ஆதரவாளர்களும் உள்ளடக்கம். முஸ்லிம் மக்கள் முழுமையாக அதில் பயனடையவில்லை. அந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட 81ஆம் ஆண்டு காலப்பகுதி, என்னிடம் இப்போது இருக்கும் சில தகவல்களை பொறுத்தவரையில் 81ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கும்பம் பகுதிக்கு 77 முஸ்லிம்களுக்கு அரை ஏக்கர் வழங்கும் திட்டம் ஒன்று பேசப்பட்டிருக்கின்றது. அதாவது காணி கச்சேரி நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் அந்த காணிகள் வழங்கப்பட்டதாக இருந்தும் அதன் பின்பு அது பெரிய காடுகள், அதற்குரிய படங்கள் கூகுள் பகுதியில சர்ச் பண்ணினாலே அந்த படங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றன. நான் எடுத்து வைத்திருக்கின்றேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருடங்களுக்குரிய படங்கள். ஒவ்வொரு வருடமும் எடுத்து வைத்திருக்கும் படங்களை பார்க்கும் போது மிகப்பெரிய காடுகள். அந்த காடுகளை அழித்து சுமார் 600 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகளை அபகரித்திருக்கின்றார்கள் சிலர். அந்த காணி அபகரிப்பு என்பதோடு அந்த காடு அழிப்பு, இதை தவிர அந்த காட்டில் உள்ள பெரிய மரங்கள் அவ்வளவும் எங்கு கொண்டு சென்றார்கள் என்று தெரியவில்லை. இப்படி பல குற்றங்கள், காணி அபகரிப்பு, காடு அழிப்பு, காட்டில் உள்ள மரங்கள் திருட்டு, இப்படியான வேலைகளை செய்திருக்கின்றார்கள். இது அமைச்சர் ரிசாத் பதியுதீனின் மிக நெருங்கிய ஆதரவாளர்கள் என்று சொல்லக்கூடிய இருவர் அதில் முக்கியமானவர்களாக கருதப்படுகின்றார்கள். அவர்கள் மற்றவர்களுடைய உங்களுக்கு அரை ஏக்கர் காணி என்ற அந்த நிலையில் ஏற்கனவே இருந்த அந்த 77 பேரில் பலரை உங்களுக்கு 20 போச்சு காணிதான் தரலாம் அல்லது 30 போச்சு காணிதான் தரலாம் என்று ஒரு அரசாங்கமே நடத்தி இருக்கின்றார்கள். அங்கு இப்படியாக இது ஒன்றும் மற்றவர்களுக்கு தெரியாத நிலையில் இன்று அந்த காணி ரோட்டு வரைக்கும் விஸ்தரிக்கப்பட்டதோடு நாங்கள் முழுமையாக அறியக்கூடியதாக இருந்தது. ஒரு நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் அரசாங்கத்தின் கீழ் முல்லைத்தீவிலே இயங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு தெரியாமலோ, பிரதேச செயலாளருக்கு தெரியாமலோ, ஏன் வட மாகாண காணி ஆணையாளருக்கு தெரியாமலோ, ஏனைய காணி உத்தியோகத்தர்களுக்கு தெரியாமலோ இவ்வளவு நடந்திருக்கின்றது என்று நாங்கள் சொல்ல முடியாது. அதே நேரம் வன இலாகா பகுதியினர் சாதுவாக ஒரு தடி வெட்ட முடியாது. தமிழ் மக்கள் ஒரு தடி வெட்ட முடியாது, ஒரு விரலுக்காக ஒரு துண்டு தடியை கொண்டு செல்ல முடியாது. இப்படியான நேரத்தில் 600 ஏக்கர் காடுகளை அழித்து அந்த மரங்கள் அவ்வளவும் திருட்டு போகிற அளவுக்கு, அதாவது களவு எடுத்திருக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே இவ்வளவு பெரிய வேலைகள் நடந்து முடிந்த அந்த இடத்தில் அல்லது அந்த இடத்துக்கு பொறுப்பாக இருந்தவர்கள் எதை கவனித்துக் கொண்டிருந்தார்கள்? இவர்கள் எல்லோரும் சேர்ந்து திட்டமிட்ட வகையில் இவர்களுக்கு ஆதரவாக இருந்தார்களா அல்லது இதில் பகுதியானவர்கள், குறிப்பாக அங்குள்ள மக்கள் பலர் சொல்லுகிறார்கள் அங்குள்ள பிரதேச செயலாளர்களுடைய ஆதரவும் அவர்களுக்கு இருந்திருப்பதாக. இது தவிர வன இலாகா பகுதியினர் என்ன பார்த்துக் கொண்டிருந்தார்கள்? இலங்கையினுடைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் தற்போது காடுகள் அழித்தால் மிகப்பெரிய தண்டனை என்று அண்மை காலம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 தினங்களுக்குள் நடந்த நிகழ்வுகளில் அறிவித்தல் விட்டிருக்கும் இந்த சமயத்தில் இவ்வளவு பெரிய ஒரு காடுகளை அழித்து அரசாங்க அதிபரோ அல்லது அந்த உரிய அனுமதிகள் உரிய இடங்களில் பெறப்படாமல் அளித்து இப்படியான ஒரு பெரிய குற்றங்களை செய்தவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகின்றார்கள்? இதையெல்லாம் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு இப்படியான பல காணிகள் ஏற்கனவே கிடைக்கக்கூடிய காணிகள் இருந்தும் அவர்கள் அந்த காணிகளுக்கு இறங்க முடியாமல் வடகிழக்கு பகுதியினர் தங்களுடைய எல்லை கட்டளை போட்டு மறைத்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அல்லது காணிகள் உங்களுக்கு பெறாமல் தர முடியாது என்று பிரதேச செயலாளர்கள் அறிவுறுத்தி கொண்டோ அல்லது அடக்கி கொண்டோ இருக்கும் இந்த நேரத்தில் இந்த முஸ்லிம்கள் முழுமையானவர்களும் அல்ல, ஒரு பகுதி முஸ்லிம்கள் இப்படியான வேலைகளை செய்ய கண்டும் காணாமல் இருந்த மாதிரி நடந்து கொண்டது சரியான முழுமையான மன்னிக்கப்பட முடியாத குற்றம் என்பதை நான் குறிப்பிடுகின்றேன். அதே நேரம் ஏனைய முஸ்லிம்கள், இதனால் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்கள் கூட என்னிடம் முற்பாடு செய்திருக்கின்றார்கள். அந்த முஸ்லிம்கள் தங்களுடைய காணிகளை இவர்கள் தாங்களே அரசாங்கம் நடத்துவதை போல 20 பேர் தரலாம் அல்லது 30 பேர் தரலாம் என்ற வகையில் தங்களை மிரட்டுவதாக அல்லது தங்களை அடக்கி அந்த தாங்கள் ஏதோ காணி வழங்குவதை போல் நடந்து கொள்வதாக என்னிடம் முறைப்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். இந்த முறைப்பாடுகள் அனைத்தும் கடந்த மாகாண சபை அமர்வின் போது நான் இந்த காடழிப்பு சம்பந்தமான பிரேரணை கொண்டு வருவதற்காக இருந்தும் சரியான ஆதாரங்கள் இன்னும் சில
திரட்ட வேண்டி இருந்ததால் அடுத்த மாகாண சபை அமர்வில் சமர்ப்பிப்பதற்காக அனுமதி கேட்டு எதிர்வரும் 5ஆம் தேதி 11ஆம் மாதம் அந்த மாகாண சபை அமர்விலே இந்த காணி விடயத்தை பற்றி நான் பிரேரணை கொண்டு வருவதற்காக இருக்கின்றேன். அதிலே இன்னும் பல ஆதாரங்களை நான் சமர்ப்பிப்பதற்காகவும் இருக்கின்றேன். இது ஒரு அப்பட்டமான ஒரு அராஜகமான செயல் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். மேலதிக தகவல்கள் எனக்கு கிடைக்கும் போது நிச்சயமாக 5ஆம் தேதிக்கு முன்பாக அல்லது 5ஆம் தேதி அளவில் பிரேரணை சமர்ப்பிக்கும் அந்த சமயத்தில் உங்களுக்கு மேலதிக தகவல்களையும் வழங்குகின்றேன். நன்றி.